ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 12-3-1984. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு ஆன்மீக தன்மைக்கான சகஜ விதி திருப்தி. ஆன்மீக தன்மைக்கான சகஜ விதி திருப்தி. இன்று பாப்தாதா நாலா பக்கத்திலும் இருக்கிற, தூரத்தில் இருந்தாலும் அருகில் இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளினுடைய திருப்தி மற்றும் ஆன்மீக தன்மை மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த புன்முறுவலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. திருப்தி ஆன்மீக தன்மைக்கான சகஜ விதி. பிரசன்னமாக இருப்பது சகஜ சித்தி, அதாவது சகஜமான வெற்றி. யாருக்கிட்ட திருப்தி இருக்குதோ அவங்க எப்பொழுதுமே பிரசன்ன சொரூபமா அவசியம் தென்படுவாங்கன்னு பாபா சொல்றாங்க. திருப்திங்கிறது அவங்களுடைய அனைத்து பிராப்தி சொரூபம். திருப்தி எப்பொழுதும் ஒவ்வொரு விசேஷத்தையும் தாரணை செய்வதற்கான சுலபமான சாதனம். திருப்திங்கிற பொக்கிஷம் அனைத்து பொக்கிஷங்களையும் இயல்பாகவே தன் பக்கம் ஈர்க்குது. திருப்தி ஞான பாடத்தின் நடைமுறை நிரூபணம். திருப்தி கவலையில்லா ராஜா ஆக்கிடுது. திருப்தி எப்பொழுதுமே சுயமரியாதை அப்படிங்கிற அந்த ஆசனத்துல அமர்ந்திருப்பதற்கான சாதனம். திருப்தி பெரும் வள்ளலாக, உலகத்துக்கு நன்மை செய்பவரா, வரமளிப்பவரா, சுலபமாகவும் நிரந்தரமாகவும் ஆக்கிறது. திருப்தி எல்லைக்கு உட்பட்ட எனது உனது என்ற சக்கரத்திலிருந்து விடுவித்து சுயதர்சன சக்கரதாரியாக ஆக்குது. திருப்தி எப்பொழுதும் தீய எண்ணமற்ற ஒரே ஒருவரனுடைய ரசனை அப்படிங்கிற வெற்றி ஆசனத்துக்கு அதிகாரியாக ஆக்குது. எப்பொழுதும் பாப்தாதானுடைய இதய சிம்மாசனதாரி, சகஜமாக நினைவு அப்படிங்கிற திலகமிட்டவர், உலக மாற்றத்தின் சேவையினுடைய கிரீடம் அணிந்தவர் அப்படிங்கிற இந்த அதிகாரங்களினுடைய சம்பன்ன சொரூபத்துல நிலைத்திருக்க செய்து திருப்தி பிராமண வாழ்க்கைக்கான உயிர் தானம். பிராமண வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கான சகஜ சாதனம். தன்மேல் திருப்தி, ஈஸ்வரிய குடும்பத்தின் மீது திருப்தி, மேலும் பரிவாரம் அவர் மேல் திருப்தியாக இருப்பது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாயுமண்டலம் வைப்ரேஷனுடைய குழப்பத்திலும் திருப்தியாக இருக்கிறவங்க. அந்த மாதிரி திருப்தி சொரூப சிரேஷ்ட ஆத்மா வெற்றி ரத்தனத்தினுடைய சான்றிதழை பெறுவதற்கு உரியவங்க. தன் மீது தானே திருப்தியாக இருப்பது. அடுத்ததாக தந்தை மூலமா எப்பொழுதும் திருப்தியாக இருப்பது. அடுத்தது பிராமண குடும்பத்தின் மூலமா திருப்தியாக இருக்கிறது. இதன் மூலம் தன்னுடைய நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை சிரேஷ்டமாக ஆக்கிக்க முடியும். இப்போ கூட சான்றிதழ் பெறுவதற்கான நேரம் இருக்குது, பெற முடியும். ஆனால் அதிக நேரம் கிடையாது. இப்போ காலதாமதம் ஆயிடுச்சு, ஆனால் அதிக காலதாமதம் ஆகலை, டூ லேட் ஆகலை. இப்போ கூட திருப்திங்கிற விசேஷம் மூலம் முன்னேறி செல்ல முடியும். இப்போ கடைசியாக வந்தவரும் வேகமாக சென்று முதல்ல வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படின்னா பிறகு கடைசியில் வந்தவர் கடைசியாகவே இருந்துருவாங்க அப்படின்னு பாப்தாதா இதே சான்றிதழை சோதனை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நீங்களே உங்களை சோதனை செய்ய முடியும். மகிழ்ச்சி நிறைந்து இருக்கின்றேனா அல்லது கேள்வி நிறைந்து இருக்கின்றேனா? இரட்டை வெளிநாட்டினர் மகிழ்ச்சி நிறைஞ்சிருக்கீங்களா மற்றும் திருப்தியாக இருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. கேள்வி போயிடுச்சு அப்படின்னா பிரசன்னமாக ஆயிட்டீங்க. திருப்தியாக இருப்பதனுடைய நேரமே சங்கமயுகம்தான். திருப்தியினுடைய ஞானமும் இப்போதான் கிடைக்குது. அங்கே சத்தியுகத்தில் திருப்தி மற்றும் அதிருப்தி என்பதனுடைய ஞானத்திலேருந்து நீங்கள் விலகி இருப்பீங்க. இப்போ சங்கமயுகத்தினுடைய பொக்கிஷம் தான் இது. நீங்கள் எல்லோருமே திருப்தியான ஆத்மாக்கள். அனைவருக்கும் திருப்திங்கிற பொக்கிஷத்தை கொடுக்கிறவங்க. வள்ளலுடைய குழந்தைகள் நீங்கள், மாஸ்டர் வள்ளல். அந்த அளவு சேமிச்சிருக்கீங்க தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. கையிருப்பை முழுமையாக நிரப்பிட்டீங்களா அல்லது கொஞ்சம் குறைவாக இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை கையிருப்பு குறைவாக இருக்குது அப்படின்னா உலகத்துக்கே நன்மை செய்பவராக ஆக முடியாது. வெறும் நன்மை செய்பவராக மட்டும் ஆக முடியும். ஆனால் தந்தைக்கு சமமாக ஆகணும் இல்லையா? நல்லது. அனைத்து பாரத மற்றும் வெளிநாட்டை சேர்ந்தவங்க அனைத்து பொக்கிஷங்களால் நிரம்பி மாஸ்டர் சர்வ சக்திவானாகி சென்று கொண்டிருக்கீங்க இல்லையா? வருவது அப்படின்னா செல்லவும் வேணும். தந்தையும் வர்றார் அப்படின்னா சென்று விடுகிறார் இல்லையா? குழந்தைகளும் வர்றாங்க, மேலும் சம்பன்னம் ஆகி செல்றாங்க. மற்றவர்களை தந்தைக்கு சமமாக ஆக்குவதற்காக செல்றாங்க. தன்னுடைய பிராமண பரிவாரத்தை வளர்ச்சி அடைய செய்வதற்காக செல்றாங்க. தாகத்தில் இருக்கும் ஆத்மாக்களினுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக செல்றாங்க. ஆகவே தான் சென்று கொண்டு இருக்கிறீங்க இல்லையா?
தன்னுடைய மனம் விருப்பப்படியோ மற்றும் பந்தனத்திலேயோ சென்று கொண்டிருக்கல. ஆனால் தந்தையினுடைய டைரக்ஷன் பிரகாரம் சேவைக்காக கொஞ்சம் காலத்துக்காக சென்றுட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி புரிந்து சென்று கொண்டிருக்கீங்க இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. நானும் அமெரிக்காவை சேர்ந்தவன், ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவன் என்று அப்படி நினைச்சு சென்று கொண்டிருக்கவில்லையே. கொஞ்ச காலத்துக்காக பாப்தாதா உங்களை சேவை செய்வதற்காக பொறுப்பாளர் ஆக்கி அனுப்பியிருக்கிறார். தந்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். நீங்கள் உங்களுடைய மன விருப்பப்படி சென்று கொண்டிருக்கல. என்னுடைய வீடு, என்னுடைய தேசம் என்று அப்படி கிடையாது. தந்தை உங்களை சேவை ஸ்தானத்துக்கு அனுப்பியிருக்கிறார். நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் விலகி இருக்கிறவங்க மற்றும் தந்தையினுடைய பிரியமானவங்க. எந்த பந்தனமும் இல்லை, சேவையினுடைய பந்தனமும் இல்லை. தந்தை அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் உங்களுடைய மன விருப்பப்படி சென்று கொண்டு இருக்கல. என்னுடைய வீடு, என்னுடைய தேசம் அப்படி இல்லை இல்லையா? தந்தை உங்களை சேவை ஸ்தானத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க. நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் விலகி இருக்கிறவங்க மற்றும் தந்தைக்கு பிரியமானவங்க. எந்த பந்தனமும் இல்லை, சேவையின் பந்தனமும் இல்லை. தந்தை அனுப்பியிருக்கிறாங்க. அவருக்குத்தான் தெரியும் பொறுப்பாளர் ஆகியிருக்கிறோம் எதுவரையிலும் மற்றும் எந்த இடத்துக்கு பொறுப்பாளர் ஆகியிருக்கிறாங்களோ அதுவரையிலும் பொறுப்பாளர். அந்த மாதிரி டபுள் லைட்டாக இருக்கீங்க இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. பாண்டவர்களும் விலகி இருக்கிறவங்க மற்றும் அன்பானவங்க தான் இல்லையா? பந்தனம் உள்ளவர்களும் யாருமே இல்லை. விலகி இருப்பவராக ஆவது தான் அன்பானவராக ஆவதுன்னு பாபா சொல்கிறார். நல்லது. எப்பொழுதும் திருப்தியினுடைய ஆன்மீக தன்மையில் இருக்கக்கூடிய, பிரசன்னம் நிறைந்து இருக்கக்கூடிய, எப்பொழுதும் ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் மூலமாக அனைவருக்கும் திருப்தியினுடைய பலம் கொடுக்கக்கூடிய, மனமுடைந்து போன ஆத்மாக்களை பொக்கிஷங்களினால் சக்திசாலியாக ஆக்கக்கூடிய, எப்பொழுதும் உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடிய, எல்லைக்கு அப்பாற்பட்ட கவலையில்லா ராஜாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். அவ்யக்த பாப்தாதாவோடு தாதி மற்றும் தாதி ஜானகி அவர்களுடைய சந்திப்பு, புனித அன்னப்பறவைகளினுடைய ரூப் வசந்தினுடைய ஜோடி நன்றாக இருக்குது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஜானகி தாதி அமைதியான சொரூபமாகி சேவை செய்வதற்கு அதிகமாக விரும்புகிறாங்க. மேலும் இவருக்கோ, அதாவது தாதிக்கோ பேச வேண்டி இருக்குது. அவர் எப்பொழுது விரும்பினாலும் ஏகாந்தத்தில் சென்றுடுவாங்க. இவருக்கு ரூபம் மூலம் செய்யும் சேவை விருப்பமாக இருக்குது. அனைவருமே ஆல்ரவுண்டர்கள் தான் இருந்தும் இவர்கள் இருவரும் ரூப் மற்றும் பசந்தினுடைய ஜோடி. பொதுவாக 2 விதமான சமஸ்காரங்களினுடைய தேவை இருக்குது. எங்கு வார்த்தைகள் காரியம் செய்ய முடியாதோ அங்கு ரூபம் காரியம் செய்யும். மேலும் எங்கு ரூபம் காரியம் செய்ய முடியாதோ அங்கு பசந்த் காரியம் செய்யும். ஆகையினால இவங்க நல்ல ஜோடி. யார் ஜோடி ஆகிறாங்களோ அவங்க அனைவரும் நன்றாக இருக்கிறாங்க. அந்த ஜோடி நன்றாக இருக்குது. தீதியை பற்றி சொல்கிறாங்க. இந்த ஜோடியும் நல்லா இருக்குது. நாடகத்தில் அவர் குப்தமாக, அதாவது மறைவான நதியாக ஆயிட்டாங்க. அவர் மேல் இரட்டை வெளிநாட்டினருக்கு மிகுந்த அன்பு இருக்குது. பரவாயில்ல, தீதியினுடைய இன்னொரு ரூபத்தை பார்த்துட்டீங்க. அனைவரும் பார்த்து எவ்வளோ குஷி அடைகிறாங்க. அனைத்து மகாரதிகளும் உடன் இருக்கிறாங்க. பிரிட்ஜ் இந்திரா, நிர்மல் சாந்தா அனைவரும் தூர இடத்துல இருந்தாலும் துணையாக இருக்கிறாங்க. சக்திகளினுடைய நல்ல சகயோகம் கிடைக்குது. அனைவரும் ஒருவர் இன்னொருவரை முன்னுக்கு வைக்கும் காரணத்தினால முன்னேறி கொண்டிருக்கிறார். மேலும் பொறுப்பாளர்களாக சக்திகளை முன்னுக்கு வைக்கும் காரணத்தினால அனைவரும் முன்னுக்கு இருக்கிறாங்க. சேவை அதிகரிப்பதற்கான காரணமே ஒருவர் இன்னொருவரை முன்னுக்கு வைப்பது தான். உங்களுக்குள்ள அன்பு இருக்குது, ஒற்றுமை இருக்குது. எப்பொழுதும் மற்றவர்களுடைய விசேஷத்தை வர்ணிப்பது தான் சேவையை வளர்ச்சி அடைய செய்வது. இதே விதியை கடைப்பிடிக்கிறதுனால எப்பொழுதும் வளர்ச்சி அடைஞ்சது, மேலும் அடைந்துக்கிட்டே இருக்கும். எப்பொழுதும் விசேஷத்தை பார்ப்பது, மேலும் விசேஷத்தை பார்ப்பதற்காக மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது. இதுதான் குழு அப்படிங்கிற மாலையினுடைய கயிறு. முத்துக்களையும் கயிறில் கோப்பாங்க இல்லையா? குழுவினுடைய கயிறே இதுதான். விசேஷத்தை தவிர வேறு எந்த வர்ணனையும் இல்லை. ஏன்னா மதுவன் மகான் பூமி. மகா பாக்கியமும் இருக்குது அப்படின்னா மகா பாவமும் இருக்குது. மதுபன்லேருந்து சென்று விட்டு ஒருவேளை யாராவது அந்த மாதிரி வீணானதை பேசுகிறார் அப்படின்னா அது மிகுந்த பாவமாக ஆகிடுது. ஆகினால எப்பொழுதும் விசேஷத்தை பார்க்கும் கண்ணாடி அணிந்திருக்கணும். வீணானதை பார்க்கக்கூடாது. சிகப்பு கண்ணாடி மூலம் சிகப்பை தவிர வேறு எதையும் பார்க்க முடியாது. ஆகினால விசேஷத்தை பார்க்கும் கண்ணாடி எப்பொழுதுமே அணிய பெற்றிருக்கணும். எப்பொழுதாவது ஏதாவது விஷயத்தை பார்த்தாலும் கூட அதை பற்றி ஒரு பொழுதும் வர்ணனை செய்யாதீங்க. வர்ணனை செஞ்சீங்க அப்படின்னா
உடனே பாக்கியம் சென்று விட்டது. ஏதாவது குறை இருக்குது அப்படின்னா அதற்கு பொறுப்பு தந்தை. இவர்களை தந்தை தான் பொறுப்பாளர் ஆக்கினார் இல்லையா? ஆகினால பொறுப்பில் இருப்பவர்களுடைய குறையை வர்ணிப்பது என்றால் தந்தையினுடைய குறையை வர்ணிப்பது. ஆகினால இவர்களை பொறுத்தளவில் சுப பாவனையை தவிர வேறு எதையும் ஒருபொழுதும் வர்ணனை செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. பாப்தாதாவோ ரத்தனங்களான உங்களை தன்னை விடவும் சிரேஷ்டமானவர்களாக பார்க்குறாங்க. தந்தையினுடைய அலங்காரம் இவங்க தான் இல்லையா? அப்படி தந்தையே அலங்கரிக்கக்கூடிய குழந்தைகள் சிரேஷ்டமாக ஆகிறாங்க இல்லையா? பாப்தாதாவோ குழந்தைகளுடைய மகிமை செஞ்சு குஷி அடைஞ்சிட்டே இருக்கிறாங்க. ஆகா என்னுடைய இந்த ரத்தனம், ஆகா என்னுடைய இந்த ரத்தனம் என்ற இதே மகிமைத்தான் செஞ்சிட்டே இருக்கிறாங்க. தந்தை ஒரு பொழுதும் யாருடைய பலகீனத்தையும் பார்ப்பதில்லை. சமிச்சை கொடுக்குறாங்கன்னாலும் கூட விசேஷம் நிரம்பிய மரியாதை பூர்வமான சமிச்சை கொடுக்குறாங்க. இல்லை அப்படின்னா தந்தைக்கும் அதிகாரம் இருக்குது இல்லையா? ஆனாலும் எப்பொழுதும் மரியாதை கொடுத்து பிறகு சமிச்சை கொடுக்கிறார். தந்தையினுடைய இதே விசேஷம் குழந்தைகளிலும் எப்பொழுதும் வெளிப்பட்டு இருக்கணும். தந்தையை பின்பற்றி நடக்கணும். பாப்தாதாவினுடைய எதிரில் அனைத்து முக்கிய சகோதரிகள், அதாவது தாதிகள் அமர்ந்திருக்கிறாங்க. ஜீவன் முக்தி ஜனக் அப்படின்னு உங்களுடைய மகிமை இருக்குது இல்லையா? ஜீவன் முக்து மற்றும் விதேகி, அதாவது தேக உணர்வற்ற நிலை, இந்த 2 பட்டங்கள் உங்களுக்கு இருக்குது. தாதிக்காக இவரோ மணியாகவே இருக்கிறார். திருப்தி மணி, நெற்றின் மணி, வெற்றியின் மணி. எத்தனை மணிகள்? அனைத்தும் மணிகள் தான். மணிகளை எவ்வளவுதான் மறைச்சு வச்சாலும் மணியினுடைய மினுமினுப்பை ஒருபொழுதும் மறைக்க முடியாது. தூசல இருந்தாலும் மினுமினுக்கும். லைட்டினுடைய காரியம் செய்யும். ஆகையினால பெயரும் அதே தான், செய்யும் காரியமும் அதே தான். இவருடைய குணமும், அதாவது தாதி ஜானகியினுடைய குணமும் அதுவே தான். தேக முக்து, ஜீவன் முக்து. எப்பொழுதும் வாழ்க்கையினுடைய குஷியினுடைய அனுபவத்தின் ஆழத்தில் இருக்கிறாங்க. இதை தான் ஜீவன் முக்துன்னு சொல்கிறோன்னு பாபா சொல்கிறாங்க. எப்பொழுதுமே வாழ்க்கையினுடைய குஷியின் அனுபவத்தினுடைய ஆழத்தில் இருக்கிறாங்க. இதை தான் ஜீவன் முக்துன்னு சொல்கிறோம் அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. சேவாதாரியினுடைய விசேஷம் பற்றி பாபா சொல்கிறாங்க. ஒரு பக்கம் மிகவும் பணிவானவர், உலக சேவகன். இன்னொரு பக்கம் ஞானத்தினுடைய அதிகாரம் நிறைந்தவங்க. எந்த அளவு பணிவானவரோ அந்த அளவு கவலையில்லா ராஜா. பணிவு மற்றும் அதிகாரம் இரண்டினுடைய சமநிலை, பணிவுத்தன்மை, பொறுப்புணர்வு, எல்லைக்கு அப்பாற்பட்ட பாவனை, இவைகள் தான் சேவையினுடைய வெற்றிக்கான விசேஷ ஆதாரம்னு பாபா சொல்கிறாங்க. எந்த அளவு சுயமரியாதை இருக்குதோ அந்த அளவே பணிவானவராக இருப்பது. சுயமரியாதையில் அபிமானம் வேண்டாம். நானோ உயர்ந்தவன், மற்றவர்கள் சிறியவர்கள், அல்லது அவங்களுக்காக வெறுப்புணர்வு இருக்குது என்று அப்படி வேண்டாம். மேலும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எப்படிப்பட்ட ஆத்மாக்களாக இருந்தாலும் இரக்க பார்வையோடு பாருங்க. அபிமானத்தினுடைய பார்வையோடு பார்க்காதீங்க. அபிமானமும் வேண்டாம், அவமானமும் வேண்டாம். இப்போ பிராமண வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்துக்க கூடாது. ஒருவேளை அபிமானம் இல்லை அப்படின்னா அவமானமாக அனுபவம் ஆகாது. அவர் எப்பொழுதும் பணிவா மற்றும் படைப்பு காரியத்திலேயே பிஸியாக இருப்பாங்க. யார் பணிவாக இருக்கிறாங்களோ அவங்க தான் புதிய படைப்பு காரியத்தை செய்ய முடியும். சுப பாவனை மற்றும் சுப விருப்பங்களினுடைய விதையே பொறுப்புணர்வு மற்றும் பணிவான பாவனை. எல்லைக்குட்பட்ட மரியாதை இல்லை, ஆனால் பணிவானவராக இருப்பது. பண்பற்ற நிலையினுடைய அடையாளம் பிடிவாதம். மேலும் பண்பினுடைய அடையாளம் பணிவு. பணிவானவராகி பண்பு நிரம்பிய விவகாரம் செய்வதுதான் பண்பாக இருப்பது மற்றும் சத்தியமாக இருப்பது. வெற்றி நட்சத்திரமாக எப்போ ஆவீங்க அப்படின்னா, எப்போ தன்னுடைய வெற்றியினுடைய அபிமானம் இல்லை, வர்ணனையும் செய்யாமல் இருக்கணும். தன்னுடைய மகிமையினுடைய பாடலை பாட வேண்டாம். ஆனால் எந்தளவு வெற்றியோ அந்தளவு பணிவு நிறைந்த நிர்மல சுபாவம் உடையவங்க. மற்றவர்கள் உங்களது மகிமை பாடட்டும், ஆனால் நீங்கள் எப்பொழுதும் தந்தையினுடைய மகிமை பாடுங்க. அந்த மாதிரியான பணிவுத்தன்மை படைப்பினுடைய காரியத்தை சுலபமாக செய்து, எதுவரை பணிவானவர் ஆகலையோ அதுவரை படைப்பு காரியம் செய்ய முடியாது. பணிவு நிரம்பியவராக இருப்பது மற்றும் சரியையா செய்கிறேன் அப்படிங்கிற அந்த பாடத்தை படிக்கும் ஆத்மாவை பற்றி சில சமயம் தவறாக புரிந்து கொள்றதுனால மற்றவங்களுக்கு தோல்வியாக தென்படலாம். ஆனால் உண்மையில் அது அவருடைய வெற்றி. ஆனால் அந்த நேரம் மட்டும் மற்றவங்க கூறுறதுனால, மேலும் வாயுமண்டலத்தில் நிச்சய புத்தி உடையவராக இருந்தவங்க சந்தேக ரூபமானவராக மாறிட வேண்டாம். வெற்றியா தோல்வியா அப்படிங்கிற அந்த சந்தேகத்தை வைக்காம தன்னுடைய நிச்சயத்தில் உறுதியாக இருக்கணும். எதை மற்றவர்கள் இன்று தோல்வி அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களே நாளை ஆகா அப்படிங்கிற மலர்களை தூவுவாங்க. சமஸ்காரத்தில் பணிவு மற்றும் படைப்பு அப்படிங்கிற இந்த 2 விசேஷங்கள் எஜமான தன்மையினுடைய அடையாளம்.
கூடவே அனைத்து ஆத்மாக்களினுடைய தொடர்புல வரணும், அன்பானவராக ஆகணும். அனைவருடைய உள்ளத்தின் அன்பின் ஆசீர்வாதங்கள், அதாவது சுப பாவனை அந்த ஆத்மாவுக்காக அனைவருடைய மனதிலிருந்து எழணும். தெரிந்திருந்தாலும் அல்லது தெரியாவிட்டாலும், தூரத்து சம்பந்தம் மற்றும் தொடர்பு இருந்தாலும், யார் பார்த்தாலும் அன்பின் காரணமாக இவர் நம்முடையவர் என்ற மாதிரி அனுபவம் செய்யணும். எந்த அளவு குணங்களினுடைய தாரணையில் சம்பன்னம் குணம் அப்படிங்கிற பலன் சொரூபமாக ஆவீங்களோ அந்த அளவே பணிவானவராக ஆகுங்க. பணிவான நிலை மூலமாக ஒவ்வொரு குணத்தையும் வெளிப்படுத்துங்க. அப்போ தான் இவர் தர்ம சக்தி உள்ள மகான் அப்படின்னு சொல்லுவோம். சேவாதாரி அப்படின்னா படைப்பு காரியம் செய்கிறவங்க, மேலும் பணிவாக இருக்கிறவங்க. பணிவு தன்மை தான் சேவையினுடைய வெற்றிக்கான சாதனம். பணிவானவர் ஆகிறதுனால எப்பொழுதுமே சேவையில் சுமையற்று லேசாக இருப்பாங்க. பணிவு இல்லை மற்றும் மரியாதை கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்குது அப்படின்னா சுமையாயிடும். சுமையுள்ளவர் எப்பொழுதுமே நின்றுடுவாங்க, வேகமாக போக முடியாது. ஆகையினால ஒருவேளை ஏதாவது சுமையான உணர்வு இருக்குது அப்படின்னா பணிவாக இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. எங்கு பணிவுத்தன்மை இருக்குதோ அங்கு கோபம் இருக்காது, ஆன்மீகம் இருக்கும். எப்படி தந்தை எந்த அளவு பணிவு நிறைந்தவராக இருக்கிறாரோ அதே மாதிரி தந்தையை பின்பற்றி நடங்க. ஒருவேளை கொஞ்சமாவது சேவையில் முறைத்து கொள்ளுதல் இருக்குது அப்படின்னா அந்த சேவை நின்றுடும். பிரம்மபாபா தன்னை எவ்வளோ பணிவானவராக ஆக்கிக்கிட்டாங்க. குழந்தைகளுடைய கால்களை பிடித்து விடுவதற்கும் கூட தயாரானவராகி அந்த அளவு பணிவு நிறைந்த சேவாதாரியாக ஆனார். குழந்தைகள் என்னை விட முன்னுக்கு இருக்கிறாங்க, குழந்தைகள் என்னை விட நன்றாக சொற்பொழிவு நடத்த முடியும், முதல்ல நான் என்று ஒருபொழுதும் சொன்னதே கிடையாது. குழந்தைகள் முன்னுக்கு, முதல்ல குழந்தைகள் பெரியவர்கள் என்று கூறி தன்னை தாழ்த்தி கொள்வது உண்மையில் தாழ்ந்தவராக ஆவது கிடையாது, ஆனால் உயர்ந்தவராக ஆவது. இதைத்தான் உண்மையான நம்பர் 1 தகுதியான சேவாதாரி அப்படின்னு சொல்றது. மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து தான் பணிவானவராக ஆவது தான் பரோபகாரம். இதை கொடுப்பது தான் நிரந்தரமாக பெறுவது. அற்பகால அழியும் மரியாதையை தியாகம் செஞ்சு சுயமரியாதையில் நிலைத்திருங்க. பணிவானவராக ஆகி மரியாதையை கொடுத்துக்கிட்டே போங்க. எவ்வாறு கொடுப்பது, இதே மாதிரி கொடுப்பது தான் பெறுவதாக ஆயிடுது. மரியாதை கொடுப்பது அப்படின்னா அந்த ஆத்மாவை ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டு வந்து முன்னுக்கு வைப்பது. இந்த சதா காலத்துக்கான ஊக்கம் உற்சாகம், அதாவது குஷியின் மற்றும் தன்னுடைய சகயோகத்தின் பொக்கிஷம் ஆத்மாவை சதா காலத்துக்கும் புண்ணிய ஆத்மாவாக ஆக்கிடுது. வரதானம்: வீணான எண்ணங்களை சக்திசாலியாக பரிவர்த்தனை செஞ்சு சகஜ யோகி ஆகக்கூடிய சக்திசாலியான ஆத்மா ஆகுக. சக்திசாலியான ஆத்மா ஆகணும்னா பாபா சொல்கிறாங்க, வீணான எண்ணத்தை சக்திசாலியாக பரிவர்த்தனை செஞ்சு சகஜ யோகியாக ஆகணும். சில குழந்தைகள் என்னுடைய பங்கோ அந்த அளவு தென்படலை, யோகா செய்ய முடியல, அசரீரி ஆவது இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க. இது வீணான எண்ணம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. இந்த எண்ணங்களை பரிவர்த்தனை செஞ்சு நினைவோ என்னுடைய இயற்கையான குணம், நான் தான் ஒவ்வொரு கல்பத்திலும் சகஜ யோகியாக இருந்தேன், நான் யோகி ஆகலை அப்படின்னா யார் ஆவாங்க அப்படிங்கிற அந்த சக்திசாலியான எண்ணங்களை வைங்க. ஒரு பொழுதும் என்னுடைய உடலோ ஒன்றும் செய்ய முடியாது, இந்த பழைய உடலோ உதவாது என்று அப்படி ஒரு பொழுதும் நினைக்காதீங்க. ஆகாங்கிற எண்ணத்தை வைங்க. இந்த இறுதி உடலினுடைய மகிமை பாடுங்க, பிறகு சக்தி வந்துடும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸ்லோகன்: சுப பாவனைகளினுடைய சக்தி பிறரது வீணான பாவனைகளையும் கூட பரிவர்த்தனை செஞ்சிடும். சுப பாவனைகளுடைய சக்தி பிறரது வீணான பாவனைகளையும் கூட பரிவர்த்தனை செய்ய முடியும். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.